தரமான மீன் வேணும்னா நீங்க பாசூர் மார்க்கெட்டுக்கு வரலாம். 4700 அதுக்கா 300 கிலோ. தக்காளி 500 ரூபா. கோவா துடிக்க துடிக்க கொண்டு வருவாங்க. இது 2200. இது களங்கட்டுறாரு. அப்படி 200 ரூபா, 150 ரூபா, அது 300 ரூபா. மீன் மட்டும் பெண் தொழிலாளிகள் இருக்க பாருங்க. என்ன நல்ல மீன், உடன் மீன் தானே. இங்க விடிய பொறுத்து இப்ப தொழில் போறவங்க. இது கருத்த கொள்மான் பெருசு 1000 ரூபா. 1000 ரூபாய். இதுவும் 1000 ரூபா. 1000 ரூபாய். சரியான எல்லாம் மக்கள் கூட வந்திருக்கிறார்கள். மீன் வந்து நான் 800 வேண்டியிருக்கேன். வெளிநாடு வாங்கிங்க தானே. இது 3000. கயல் மீன் சேஷன் சொல்லுவாங்க. கயல் மீன் 3 வாரம் 2000 ரூபாய். இது வாவல் வந்து 3500 இதுக்கு என்ன விலை? கிலோ 1000. இந்த மீன் வந்து 5000 ரூபாய். ரெண்டும் 1500 ரூபாய். பாசர் மீன் தரமான மீன். துடிக்காத துடிச்சு கொண்டிருக்கு. வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் ஆன இது பாசோர் தான். ஃபர்ஸ்ட் ஆன மீன். மீன் சாப்பிட்றதுக்காகவே ஆக்கள் வாரது அங்க வெளிநாட்டுல. வணக்கம் எல்லாருக்கும். நாங்கள் இப்போ அங்கே நிற்கமாட்டா ஜாழ்ப்பாணத்தில் பாசையூர் மீன் சந்தையில். இங்கே பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்துலேருந்து நிறைய மக்கள் வந்து இந்த பாசையூர் மீன் சந்தையை தேடி வரதுக்கு காரணம் வேண்டாம். இங்கே வந்து பக்கத்துலேயே கடற்கரை துடிக்க உயிர் மீனாக வேண்டலாம்ன்றதுக்கான நீங்கள் நிறைய மக்கள் வாரர்கள். இந்திய சந்தையில் வந்து பாசையூரில் வந்து மீன்கள் என்ன விலை, மரக்கறி என்ன விலை, பழங்கள் என்ன விலை எல்லாம் மாதிரிலாம். இந்த முகப்பு பார்த்தீங்கன்னா இப்போ கட்டப்பட்ட, அதாவது பாசையூருடைய ஜூபிலி, பாசையூர் அந்தனர் ஆலயத்தினுடைய ஜூபிலி, அதாவது 175வது ஆண்டை முன்னாடி தான் இந்த முகப்பு கட்டப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா பாசையூர் புனித அந்தோனியார் கோயில். பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மக்கள் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சைவ மக்களும் வழிபடுற தலமாக இந்த தேவாலயமாக இந்த பாசையூர் புனித அந்தோனியார் காணப்படுது. பார்த்தீங்கன்னா கடந்த 1ஆம் தேதி தான் இந்த ஆலயத்தினுடைய கொடியேற்றம் நடந்தது. 13 நாள் திருவிழா மிக சிறப்பான பெற்றது. அப்படி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த கோயிலை பற்றி நான் இந்த முறை திருவிழாவுக்கு நான் 5 வீடியோ போட்டிருக்கேன். அதில் பார்த்துக்கொள்ளுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஜிஆர் சிலை தெரியும் பாருங்க. இது வந்து உலகத்திலேயே முதலாவது கட்டப்பட்ட எம்ஜிஆர் சிலைன்னு சொல்கிறோம் பாருங்க. நல்ல பிரம்மாண்டமான எம்ஜிஆர் சிலை தெரியும் நினைக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் பாசையூர் கடற்கரை வீதி ஊடாக பாசையூர் சந்தைக்கு போய் கொண்டிருக்கிறோம். இன்றைய தினத்தில் பாசையூரில் மீன்கள் என்ன விலை இருக்குது, பக்கத்தில் மரக்கறியெல்லாம் என்ன விலை இருக்குது, நாங்கள் இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். இப்போ நாங்கள் சந்தைக்கு வந்துட்டோம். சந்தை என்ன மாதிரி? வணக்கம் அண்ணா. வணக்கம். அண்ணா பேர் என்ன? என் பேர் இங்கே பெருசில் ஃப்ரான்ஸ் 2 ரூபா, இங்கே வந்து 3 ரூபா. ரைட். பரிசுலேருந்து இப்போ ஃப்ரான்ஸ்லேருந்து எவ்வளோ ஆள் இங்கே வந்தீங்க? இங்கே நான் 3 மாதத்துக்கு வந்துருக்கு. முதல்ல மந்தான் போவீங்க. முதலே வந்து. ரைட். எப்படி திருவிழாக்கான வந்தீங்களா? திருவிழாவுக்கு வந்து. எப்படி நீ திருவிழா இந்த முறை? திருவிழா சூப்பர். 175 அந்த மாதிரி நடந்து. ஒரு உலகத்திலே இப்படி ஒரு அந்தனியாருக்கு சிறப்பிங்கான் இருக்கு. நானும் விளையாடம் பொதுவாக லீஸ் பண்ணெல்லாம் போனேன். ஆனால் இங்கே மாதிரி கொண்டாட்டம் நிறைய மக்களும். அப்படி உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சந்திச்சிங்களா? எல்லாரையும் சந்திச்சு கனடா, ஆஸ்திரேலியாவிலேருந்து எல்லாரும் இங்கே வந்தால் கனகாலத்து போய் சந்திச்சிருக்காங்க. மற்ற பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே போனீங்கன்னா அங்கே வந்து கூடுதலாக குளிர் மீன், ஐஸ் மீன் தான் சாப்பிடுவீங்க. அந்த பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கே வந்து துடிக்க மீன் சாப்பிடுவோம். இங்கே வந்து மீன் சாப்பிட்றதுக்காகவே ஆக்கள் வாரது அங்கே வெளிநாட்டிலேருந்து. இந்த பிள்ளைகளெல்லாம் இங்கே வந்து நண்டு விருப்பம், நண்டு எல்லாம் வேண்டி உடைச்சி கொடுத்தா சாப்பிடுவோம். மாம்பழம் வேண்டி சாப்பிட்றதுக்காக. அப்போ ஜாழ்ப்பாணத்து கூலண்டா நிறைய பேர் பிடிக்கும். கூழ் இங்கே எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூழ் காய்ச்சினவங்க எனக்கு தந்தது. கூழ் புளிக்கஞ்சி என்று சொல்லி ராலில் போட்டு செய்கிறது இதெல்லாம் இங்கே இதுலேயே இந்த சந்தையில் இருக்கான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். எப்படி ஜாழ்ப்பாணம் அனுபவம் எப்படி? ஐயோ, யாழ்ப்பாணம் நான்
80ஆம் ஆண்டு போனேன் நான் வெளிநாட்டுக்கு. இப்போ 3 தடவை தான் வந்திருக்கேன். இந்த வருஷம் இன்னும் சிறப்பாக இருக்குது யாழ்ப்பாணம். அதோட கொஞ்சம் வெயில் தான், வெயிலுக்கு ஒன்றும் செய்யலை. அதில் பொதுவாக எல்லாருக்கும் ஒத்தானே வெயில், அதனால ஓரளவு வீட்டுக்கு ஏசி அடிக்கபடியா தப்பிட்டோம். சரி ஓகே நான் சரி ஓகே ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பாசையூர் மீன் சந்தை. பார்த்தீங்கன்னா இந்த மீன் சந்தை வந்து மிகவும் சிறப்பு என்னன்னா, இங்கே வந்து ஐஸ் மீன் விற்கிறதுல இங்கே வந்து துடிக்க மீன் வரபடியாக மிகவும் சிறப்பான சந்தையாக இந்த இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பைக்கில் பெட்டி கட்டிக்கணும். இதை வந்து பெட்டி கட்ட சொல்லுவாங்க. இதில் வந்து இங்கே வந்து வேண்டிக் கொண்டு ஊரில் கொண்டு ஊர் மன வழியில் உள்ள வீடுகளுக்கு கொண்டு விற்பினோம். ஏகப்பட்ட பெட்டிக்காரர் இங்கே கொள்முதல் செய்து போடுற வழியாக இருக்குது. இங்கே இன்னொரு ஸ்டெப்பம் செய்யணும்னு சொன்னால், இங்கே வந்து கூறல் முறையில் வந்து மீன்கள் விற்கப்படுறது. அதாவது கிட்டத்தட்ட ரேல மாதிரி ஒரு அடிப்படையில் வச்சு கூறல் முறையில் வந்து மீன்கள் விற்கப்படுறது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன வண்டிங்க ஐயா? என்ன வண்டிங்க மீன்? 2 வேற மீன் ஓரா நீங்கள் கொண்டு விற்கிறதுக்கா? எல்லாம் விற்கலாம். 12 மணி அங்கே உள்முறையில இருந்து இங்கே வாரம் பாசம் யாழ்ப்பாணத்தை கூட இங்கே 90 தூரம் வந்து சில நேரம் எடுக்காம போகணும். இங்கே எடுத்தது வீட்டுக்கு ஒரு 500 ரூபா கடையும் 500 ரூபா உழைப்பு மேல் நீங்கள் பெட்டி அதை உண்டு ஊர் மேலே விற்பீங்கண்ணா. எந்த ஊரில் யாரும் சரிங்க உண்டு? சரி ஓகே. சொல்லி நான் இங்கே உள்ள கூற முறையை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதெல்லாம் வந்து கூற முறைன்றது அடிப்படை விலையை வச்சு கூற விலை இதெல்லாம் மீன் 6500. இது வந்து ஏலம் முறை வந்து 6500 ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கு. இது வந்து கூறல் முறையில் வந்து இங்கே வியாபாரம் நடக்கிறது. பார்த்தீங்கன்னா அண்ணாவும் வந்து ஒரு சின்ன வியாபாரி. இங்கே வந்து என்ன வியாபாரம் தரமா நடக்கும். ஆனா இன்றைக்கு மீன்கள் இல்லை. ஆனா மீன் இருந்தா பாஸ்போர்ட் வியாபாரம் அந்த மாதிரி தான் தெரியும் தானே உங்களுக்கு. பாஸ்போர்ட் வியாபாரத்தை பற்றி பாஸ்போர்ட் மீன் தரமான மீன். ஆனா வியாபாரம் அந்த மாதிரி தான் நடக்கும். ஆனா பொருள் இல்லை. பொருள் இருந்தா இன்றைக்குமே பாஸ்போர்ட் வியாபாரம் தான். பெரிய கனவா சின்ன கனவா இருக்கு. இதுக்கு வந்து 10,000 பார்த்தீங்கன்னா இவ்வளவு கணவாயம் வந்து 9,500 ரூபாய்க்கு ஏல முறை மூலம் விற்கப்பட்டது. மற்ற சந்தையிலும் கூட பாஸ்போர்ட் சந்தைகள் நிறைய பேர் தேடி வாழ்றதுக்காக பாஸ்போர்ட் பவர் வேர்ல்டுலே ஃபர்ஸ்ட் ஆன இது பாஸ்போர்ட் தான். ஃபர்ஸ்ட் ஆன மீன் இதுதானே. எந்த இதுவும் வராது. சரியில்லைன்னு சொல்லி வேற சந்தையில கழிக்கிற மீனும் இங்க டேஸ்டா தான் இருக்கு. பாத்தீங்கன்னா மற்ற போலங்குமே இங்க ஐஸ் மீன் வேற இல்ல வராது. உடன் மீன் தான் வேற. துடிச்சு ஒண்ணா வேற. அதெல்லாம் இங்க வந்து பாச சந்தைக்கு வந்து நிறைய பேர் பாருங்க எவ்வளவு பேர் நிக்குது பாருங்க. இது என்ன மீன் ஐயா? என்ன விலை? 2004. இவன் ஒட்டிய துடிக்கிறது துடிச்சு கொண்டிருக்கு. இது என்ன மீன்? அது என்ன விலை? 600 ரூபா. நீங்க மீன் எல்லாமே எடுத்து கொண்டு பாருங்க. ஏலம் முறையில்
இவ்வளோ பார்த்தீங்கன்னா 8600 ரூபாய்க்கு ஏல முறைப்படி கொடுத்துக்கணும் வேல் கொண்டே இனி சிறு வியாபாரம் எல்லாம் கொண்டே மக்கள் நல்லா விற்கணும். என்ன மீன் இது? 2600 பெரிய மீன் ஆரம்ப இதை வந்து 2600 போடுவாமா. ஏழு மணிக்கு போடுவேன் பேர் வடிவா ஜப்னா பாலா எப்படா பாலாவா என்ன எழுதிருக்கு? 1200 ரூபா. பாருங்க நண்டும் நெத்தல் மீன் நெத்தல் மீன் வந்து குழம்புல 1100 ரூபா. 1100 ரூபாய்க்கு ஏலமுறைப்படி சிறு வியாபாரிகள் பெட்டிக்காரர் இதெல்லாம் மீண்டும் தேவைப்படுற பெரிய ஆட்டோடி வேண்டிட்டு போயிடும். அண்ணா ரால் என்ன இல்லைண்ணா? இது என்ன கலங்கட்டி ரால் கலங்கட்டி ரால் பாருங்க. ரால் வந்து 2200 ரூபா. சந்தை வந்து பரபரப்பாக ஏலமுறைப்படி இங்கே வியாபாரம் இதில் பார்த்தீங்கன்னா ஐயா பெரிய இது ஒட்டியண்ணா ஓரா ஓரா என்ன விலையா? எது வேணும் உங்களுக்கு? என்ன விலை அப்படி செஞ்சாப்புல? இது ரெண்டும் 1500 ரூபா. ரெண்டு மீன் வந்து 1500 ரூபா. இது என்ன மீன்? இது சரியா? சரியா என்ன விலை? இது ரெண்டும் 1500 ரூபா. அது இது மட்டன் வச்சுக்கிங்க. இது ரியால் பால் முட்டான் இது லைனா சேர்த்து அது 1000 ரூபா உங்களுக்கு அப்படி அவ்வளோ. தங்க முறையில் இங்கே வந்து மீன் கிடைச்ச இருக்கு. இங்கே இது சிறப்பு ஏன்டா இங்கே வந்து உடனே பிடிச்ச உடனே இந்த கடலில் பிடிச்ச உடனே துடிக்க மீன் வேணும். அதான் பாசை உண்டை சிறப்பாக சார். இதில் பாருங்க ஒரு பெரிய மீன் இருக்கு கலவான்றதான். அது என்ன விலை என்ன வரும்? இது 2000 முள்ளு கூடவா? சிறையான விலை விடுங்க. இது 2500 ரூபா. இது சேம் தானே? இது பாரு எவ்வளவு? 1000 ரூபா. கனவா இருக்கு. கனவா இல்லைண்ணா? இது 2200 ரூபா. இது கொஞ்சம் பெருசானே. அது மாதிரி சின்ன இதெல்லாம் என்னது? பாறை அடா ராவண எவ்வளோ போகுது? 2200 ரூபா. இது என்ன மீன்? பாறை. இது என்ன செம்மு? இது எதனால? ரைட். இது என்ன விலை? 2600 ரூபா வரும். இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பரபரப்பாக வியாபாரம் பாருங்க எவ்வளோ மக்கள் வந்து பாருங்க. ஒரு நல்ல ஒரு பெரிய மீன் இருக்குது. என்ன எடுத்துருக்க? கிலோ பார்த்தீங்கன்னா திருக்க வந்து கிலோ 1500 ரூபா. என்ன மீன்? அந்த பெரிய மீன் என்ன மீன்? என்ன மீன் அது? சீலாங்க. அங்கே போய் சீலான்னு சொல்லி இது வந்து 5000 ரூபாயா? 5000 ரூபாயா? இது எல்லா மீனும் இங்கே இருக்குது. பாருங்க மீன் அளவு பாருங்க. இந்த மீன் சொல்லி இந்த மீன் வந்து 5000 ரூபா. ஏலமுறைப்படி தான் இங்கே கூட வைக்கிறது. இங்கே வந்து ஏலமுறைப்படி வேண்டி இங்கே வந்து சிறு வியாபாரிகள் வேண்டி இங்கே வைப்பினார். அதே மாதிரி பெரிய வெட்டிக்காரரும் அங்கே வேண்டி கொண்டு போய் ஊரில் வைப்பினார். இது என்ன விலை? இது 2200 ரூபா. இது மற்ற இது 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 கலங்கட்டுறாரு. இது என்ன விலை? இது உங்களுக்கு 2400 ரூபா வைக்கலாம். கனவா கனவா கிலோ 1800 ரூபா வைக்கிறது. இது என்ன மீன்? சீலான்றா. இது என்ன விலை? சீலா வந்து இது 1000 ரூபா. 1000 மற்ற மீன்? இது பாரு 3 பாரு 2000 ரூபா. இது வாவல் வாவல் வந்து 3500 ரூபா. என்ன மீன்? வாவல் வாவல் வாவல்ன்றா. ஆனால் அந்த அந்தனையார் விளக்கின்னு சொல்லி ஒரு மீன் சொல்லுவாங்க. அது என்ன மீன்? அந்தனையார் ஒரு மீன் இல்லையாண்ணா இப்ப சரியா? இது என்ன பெரிய மீன் இருக்கு? கலவா கலவா கலவா. இது என்ன விலை? இது 7000 ரூபாய் 3 கிலோ மீன் விலை. பட் என்ன இது நண்டு கலர் டிஃபரெண்ட் ஆகுது. என்ன குரக்கன் நண்டு? குரக்கன் நண்டு. அப்படி வருது கேட்டா குரக்கன் நண்டு. என்ன விலை? இது 600 குரக்கன் நண்டாங்க. அது பார்த்தீங்கன்னா இன்றைய மீன்களோட விலை வேற மாதிரி 600.
இது என்ன மீன்? செலவா கலவா. என்ன சொல்றீங்க இது? எவ்வளோ எவ்வளோ மீனை தூக்காருங்களா? மீன் அளவு பாருங்க, கலவா. ரைட். இது திருக்க வச்சுக்கீங்க, திருக்க என்ன இல்லை? கிலோ 1000. இப்படி வந்து எல்லா மீனுமே இங்கே இருக்குது. அண்ணா வந்து எவ்வளோ நாள் நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்க? இப்போ 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷமா அண்ணா வந்து பாசம் வியாபாரம் செய்யுங்க. பாரு எப்படி இப்போ வியாபாரம் என்ன மாதிரி கூடிக்கா குறைஞ்சிக்கா விலையே? கூட 2000. எல்லா மீனுமே இங்கே கிடைச்சிட்டு பாருங்க. ராடனே இல்லையம்மா? கிலோ வந்து 2500 போகுது. இதில் வந்து 1500 வைக்கிறேன். ஏன்னா இதில் சிக்கன் நண்டு இருக்குது. என்ன லண்டனா இல்லை? 600 தானே சின்ன லண்டனே. திரளி என்ன திரளி? இவ்வளோ 400 இவ்வளோ 400. அது மாதிரி கனவா இருக்கு. கனவா இருந்தால் போகுது. சின்ன கனவானுடைய. சரி இது ஆமாம் எவ்வளோம்மா இது? 1000. என்ன மீன்? சீரை மீன் வந்து உடம்பு வந்து 1000 ரூபா நம்ம சொல்கிற பாருங்க. அப்படி இதில் வேறு மீன்கள் நிறைய இருக்குது. இது என்ன மீனம்மா? ரைட். இல்லை அது எங்கடா சரியா இருக்கு. இது வந்து 1000 மீன் வந்து சிம்பிளாக வந்து உடம்பு வந்து 3 மீன் 800 ரூபாயாம். 2 செட் இருக்குது. இப்படியே இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மீன் வெட்டுறாங்கள இங்கே வைக்கணும். இங்கே வேணுன்ற மீன்களை வந்து இங்கே வந்து 100 ரூபா அப்படி ஒரு பேக்குக்கு ஒரு விலை இருக்குது. அப்படி இங்கே வந்து வெட்டி வேண்டிட்டு போக அப்படியே இருக்குது. இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிற்கணும் பாருங்க. வந்து இங்கே வந்து கலவரப்பா வந்து பாசனில் மீன் வியாபாரம் நடந்து போயிருக்காங்க. கயல் மீன் என்ன விலை இது? இது 3000. கயல் மீன் டேஸ்ட் சொல்லுவாங்க. கயல் மீன் இது என்ன மீன்? இது பாறை மீன். 1500. 2 மீன் 1500. இது மாதிரி வேட்டா? அதே மாதிரி இது குஞ்சு மீன். இது கிழக்கன். கிழக்கன் என்ன விலை? இது கிலோ 3000. இல்லை 3000 ரூபா. இது திராளி 400 அப்படியே எல்லாம் பொரிக்கல் டேஸ்ட் ஆகுமே. இது அதுவும் திராளி. அண்ணா என்ன பேர்? விஷால். எவ்வளோ வியாபாரம் செய்றீங்க? 3 வருஷம். கொடுக்க நிறைய பேர் வந்து பாசவர் மீன்லாம் தான் விற்பம் கூட என்னதுக்காண்டி? உயிர் மீன். உயிர் மீனுக்காக அதோட விலை அப்படி மதிப்பு கூட. இப்போ வந்து என்ன மாதிரி விலை கூலிக்கா குறைஞ்சிருக்கா? இப்போ விலை கூட என்ன வெளிநாட்டுக்காரங்க வந்தீங்க? வெளிநாட்டுக்கார கொஞ்சம் பேர் வந்து ஒரு காத்து வரையில் அதனால கொஞ்சம் விலை கூட. சரி ஓகே. 2 மீன் வந்து 1500. ஒட்டி ஓரா வந்து மேலே டேஸ்ட் போகிற லெவலில் இருக்கும். அந்த விலை இதுக்கு என்னென்ன மீன் இருக்கு? சரி இவ்வளோ மீன் வந்து நான் 800 ரூபாய்க்கு வேண்டியிருக்கேன். இது கொண்டு அதில் வட்டோட வட்டி போட்டு போவோம். ஆனா இது வந்து சரியா இருக்கா? என்ன சரியா? 3 பின் 2500 மூணுமே இது ஒட்டி ஓரான என்ன விலை? இது
அதுகள் அப்படியே 1500 ரூபாய் கிடக்கு ஒரு பாறை. ஒரு பாருங்க இதுவும் எதுவும் அந்த மூண்டா மூன்று. சரி இது என்ன வேணும்னா இது கட்டா. கட்டா கட்டா அந்த கட்டா பாருயா இது கட்டா பாறை. என்ன விலை 1000 ரூபாய். 1000 ரூபா. இது இது 750. 750. என்ன மீன் இது? பாலம். பாலம். இதோட என்ன? இது 500 ரேடியல். சரி. திலி. எவ்வளோ நம்பியா சரிங்க? பாசி வராங்க. எப்படி இப்போ விலையில கூட்டிக்கா குறைஞ்சிருக்கா? இப்போ கூட தான். வெளிநாடு காமிங்க நானே. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா மீனை வண்டி போட்டு இதில் வந்து நிறைய பேர் இருக்கேன் வெட்டி கொடுக்கணும். அதில் வந்து வெட்டிட்டு போகிறதா காவியை வெட்டி கொடுத்து வெட்டிட்டு போகலாம். அண்ணா வந்து ஒரு பெரிய மீனை வந்து வெட்டி கொண்டு போய் பாருங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதில் வந்து மீன் வெட்டி கொண்டிருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு பேக்கு 100 ரூபா 200 ரூபான்னு சொல்லி ஒரு பேக் எல்லாம் இருக்கிற மாதிரியே மீன் வெட்டி கொடுக்கணும். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? இந்தாங்க பழமையாக வந்து இந்த ஐயா நான் வெட்டுறேன். ஏசப்பா இந்த இறக்கத்து நாள் இருக்கிறோம். ரைட்டா. எவ்வளோ நீங்கள் இந்த மீன் வெட்டி கொடுத்துட்டீங்க அப்படி இருந்து? என்னையா காலமா? அது இப்போ 20 வருஷத்துக்கு மேலே. 20 வருஷத்துக்கு மேலேண்ணா? மீன் விலையில எப்படியா இப்ப இருக்கு? மீன் விலையா? மீன் விலை தான். விலை கூட கொஞ்சம் இங்க விலை தான். பாசோருக்கு விலை கூட தான். வேற பாத்தீங்கன்னா கூடுதலா நிறைய பேர் பாசோருக்கு தான் தேடி வாரா கூட. என்னதுக்காண்டி அப்படி? என்ன அது நல்ல மீன், உடன் மீன் தான் என்று ஒரு இங்க விடியப்படும் தான். இப்போ தொழில் போறவங்க துடிக்க கொண்டு வருவாங்க. சில பேர் ஐசியம் பச்சு விற்பாங்கன்னா உடன் மீன் தான். இங்க உடன் மீன் தான் கூடனே, அதெல்லாம் நாங்கள் தேடி வாரா கூட. மீன் வெட்டு வைக்க வந்து என்ன ஒரு பேக்கு இப்படி அப்படியே வர என்ன மாதிரி பண்றீங்க? எப்படி உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ வெறும் உங்களுக்கு வேறு தொழில் வெறும் 2000 எவ்வளோ வைப்பீங்கண்ணே? ரைட். பாருங்க ஒரு அம்மா அவங்களோட மீன் வெட்டி இருக்கா. அதாவது மீன் வெட்டும் பெண் தொழிலாளிகள் இருக்கா பாருங்க. என்ன மீன் இது? என்ன வேண்டீங்க? கயல் மீன் எப்படி கொண்டு கேட்குறாங்க. கயல் மீன் டேஸ்ட் வேணே. பாருங்க கடற்கரை பாருங்க வந்து உடனே பிடிச்ச உடனே வந்து இப்படியே வந்து இதில் வந்து அப்படியே துடிக்க உயிர் மீன்களாக இங்கே வைக்கக்கூடியது. இதில் பாருங்க அதில் இது வந்து தொழிலுக்கு போயிருக்க இந்த அந்த நேரம் கும்பிட்டு தான் போயினேன். கடல் அந்த நேரம் சொல்கிறாரு. இதுக்கு வந்து திருவிழாண்டு தான் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன்.
அதை உங்களுக்கு நினைச்சு கொள்றேன் பாருங்க. முள்ளு கூடண்ணே அவ்வளோ கணக்கே இல்லை. இது டேஸ்ட் எப்படி இருக்கும்? மிக அருமையா இருக்கு. நீங்கள் வந்து அதை டேஸ்ட் போடுவோம். என்னடி பாசூர்ல அண்ணா பாசூர்ல ஒருத்தர் பாசூர்ல வந்து எப்பயுமே ஐஸ் மீன் இல்லை. அதை நான் சொல்றேன் எப்பயுமே ஐஸ் மீன்ன்றது பாசூர்ல இல்லை. அதை நாங்கள் எல்லாரும் கட்டாயம் மென்ஷன் பண்றாங்க எப்பயுமே. அதான் தொடிக்க மீன் இல்லைன்னா போற பாச மீன் எப்படி இப்ப இங்க மதிவன் மீன் வந்து மதிவன் சாமான் இல்லை. ஆக்கடை வாங்கினா மீனை வாங்குறேன். தரமான மீன் வேணும்னா நீங்க பாசூர் மார்க்கெட்டுக்கு வரலாம். தரமான மீன் அது துடிக்க மீன் பண்ணா தேடி வரலாம். மற்ற டைம் கூட எனக்காண்டி பாசூர் மீன் சுகம் அதிகமா இருக்கு. இடங்கள்ல போனா சில வேளை நீங்க ஐஸ் போட்ட மீன் வேணும். ஆனா இங்க மீன் வந்து நாங்க துடிக்கிறது விடிய அப்படியே 6 மணிக்கு போய் கூட்டு தண்ணிக்கிற மீனை பிடிச்சு கொண்டு வர்றது. அது வந்து இயற்கையாக இருக்கப்படாது. இயற்கையான எந்த கலப்படம் இல்லாத ஈரான மீன். சரி ஓகே என்ன முறைப்படி அதாவது ஆரம்ப சொல்லி அதுக்கப்புறம் ஏல முறைப்படி தான் வியாபாரம் நடக்குது. 1500 இவ்வளவு மீன் வந்து 8500 ரூபாய்க்கு கொடுத்தீங்க பாருங்க. இதில் அப்படியே நம்ம வேண்டி இங்கே வந்து சிறு வியாபாரிகள் வியாபாரம் செய்யணும். அதே மாதிரி பெட்டிக்கார வண்டி கொண்டு ஊர் மனைகள்லாம் வந்து விற்கணும். தவசி அப்படிங்க சரியான இல்லை. எல்லாம் மக்கள் கூட வந்திருக்கிறார்கள். பாசக மக்களால் இல்லை பால் வந்து 2200 சொல்றாங்க. நல்ல லாபம். பாசோல வந்து ஐசியில் தானே ஐசியில் மீன் தானே அதெல்லாம் கொஞ்சம் இல்லை நல்ல உழைப்பு. சரி அப்போ என்ன கிரிக்கெட் விளாட இல்லை இப்போ? சரியா ஓகேண்ணா. இதில் பாருங்க பழங்கள் வச்சு கொண்டிருக்கணும். பட்டாப்பழம், செவுளனி, மாம்பழம், பப்பாசி என்ற எல்லா பழங்களுமே இதில் விற்று கொண்டிருக்கணும். அங்கே மீன்கள் பண்ணோன்னா வந்தவங்க மரக்கறி சந்தேகம் இருக்குது. இதில் மரக்கறிகளுடைய விலை எப்படி போட்டு பார்ப்போம். அண்ணா கத்திரிக்காய் விலை? கத்திரிக்காய் 300 கிலோ. தக்காளி 500 ரூபா. பூவா 600 ரூபா. வாழைக்காய் 150 ரூபா. கரிமிளகாய் 600 ரூபா. வைத்தங்க 400 ரூபா. மரவள்ளி 250 ரூபா. கேரட் 800 ரூபா. 800 கரெக்டாக கொஞ்சம் நான் டைம் போடுங்க. குறைஞ்சது. வெண்டிக்காய் 200 ரூபா. வெண்டிக்காய் 200 ரூபா. போஞ்சி 800 ரூபா. முருங்கைக்காய் 1400 ரூபா. முருங்கை பார்த்தீங்கன்னா 1400 ரூபா. உருளைக்கிழங்கு 180 ரூபா. 200 ரூபா. பெரியவங்க அது 120 ரூபா. வாழைப்பத்தி 50 ரூபா. பீட்ரூட் 500 ரூபா கிலோ. முள்ளங்கி கூடி இருக்கு. முள்ளங்கி 300 ரூபா கிலோ.
கீரை கீரை 50 ரூபா. அண்ணா வந்து எவ்வளோ வியாபாரம் தெரியுங்க? நாங்கள் இங்கே 15 ரூபா வரைக்கும். 15 வருஷம். அண்ணா என்ன பேர்? சாந்தோமர். சாந்தகுமார். தேவராஜா சாந்தோமர். முட்டை என்ன போய் இப்போ? முட்டை 35 ரூபா. முட்டை 35 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி மார்க்கெட் கூடிக்க குறைஞ்சிருக்கா? ஒரு நாளைக்கு கூடும், ஒரு நாளைக்கு குறையும். விலையால். சரி, ஓகே, நன்றி. ஆனால் தேங்காய் என்ன விலை? கிலோ 220. கிலோ 220. 150, 140. சரி. இப்படி பார்த்தீங்கன்னா இங்கால மீன் சந்தை, அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மரக்கறி சந்தை இருக்கு. இங்கே வந்து பல வந்து நடந்துட்டு இருக்கு. அப்படி இங்கால பழங்கள் விற்று கொண்டிருக்கணும். அது டைம் காய்ச்சி பார்ப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். என் பேர் என்ன? சந்திரசேகரம். எவ்வளோ நீங்கள் பழைய வியாபாரம் செய்கிறீங்க? பழைய வியாபாரம் செய்கிறேன். 42 வருஷம் ஆச்சு. 42 வருஷமா இருக்கு. செம்பாடு என்ன விலை? செம்பாட்டான் 500 ரூபா கிலோ. 500 ரூபா. இது என்ன விலை ஐயா? இது கருத்த குழம்பான். கருத்த குழம்பு என்ன விலை? 700 ரூபா. இது இது சேலம் காயமாங்க. சேலம் என்ன விலை? 150 ரூபா உண்டு. இது இது கருத்த குழம்பான் பெருசு 1000 ரூபா. 1000 ரூபாய். இதுவும் 1000 ரூபா. 1000 ரூபாய். அது இந்தியன் டொமினிக் 2000 ரூபா. இவன் நல்ல பெரிய ஜூஸ் தான் பண்ணினேன். 2000 ரூபா கிலோ. அது அது பார்த்தீங்கன்னா இங்கே செவ்வாழை குடிக்கு. செவ்வாழை என்ன விலை? 500 ரூபா கிலோ. செவ்வாழை 500 ரூபா. வத்தப்பழம் இருக்கு. வத்தப்பழம் 150 ரூபா. பப்பாசி இருக்கு. பப்பாசி 120 ரூபா கிலோ. என்ன மாம்பழம்? இது அதுவும் கருத்த குழம்பான் கொக்கட்டி பழம் 500 ரூபா கிலோ. கப்பல் பழம் 300 ரூபா கிலோ. கப்பல் பழம் 300 ரூபா கிலோ. சரியா. அது மாதிரி இங்கே ஆப்பிள் எல்லாம் இருக்கு. ஆப்பிள் ஆப்பிள் 200 ரூபா. 150 ரூபா. அது 300 ரூபா. பெஷம் பொருட்டு 800 ரூபா கிலோ. சரி சரியா. ஓகே, நன்றி. சரி. ஓகே. இப்படி பார்த்தீங்கன்னா பழங்களோட விலை விவரம் இருக்கு இன்றைக்கு. இதில் பாருங்க பாட்டாக்கள் இருக்கு. பாட்டா வந்து 250 ரூபாயாம். அப்படிங்கிற கொஞ்சம் சாமான்கள் அப்படியே விற்று கொண்டிருக்கணும். அப்படியே ரைட்டா. இது வாங்க சுத்திகப்பட்ட தண்ணீர் விற்கணும். என்ன லிட்டர் தண்ணி? அதுங்கன்னா ஃபில்டர் தண்ணி வந்து 1 லிட்டர் 5 ரூபாயா. இது வந்து பாஸ்போர்ட் சந்தையோடைய இருக்குது. அம்மா விற்று கொண்டு சரி அம்மா. ஓகே. வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஐயா பேர் என்ன? ராகு. ராகு. எத்தனை வயசு ஐயாக்கு? 57. என்ன இங்கே சைக்கிள் பார்க்கு? ரைட் ரைட்டா. எப்படி பாஸ்போர்ட் சந்தையில் எப்படி விலையெல்லாம் என்ன மாதிரி? இப்போ இந்த வெளிநாட்டுக்கு அந்த விலை உடனே மற்ற பார்த்தீங்கன்னா கூடுதலாக வெளியிடங்களில் வந்து நிறைய பேர் வந்து பாஸ்போர்ட் சந்தை தான் தேடி வார உடனே. என்னத்துக்காண்டி? நல்ல மீன். ரைட் ரைட்டா. அதுக்கான கூட தேடி வரேன். அதே மாதிரி உங்களோட திருவிழாக்கள் ஃபீஸ் எல்லாம் முடிஞ்ச மாதிரி பார்த்தீங்கன்னா 175 வருஷம் எப்படி நீ திருவிழாக்கள்? ரைட் ரைட்டா. நிறைய பேர்லாம் மதியம் வெளிநாட்டில் இருந்து. சரி ஐயா, சாந்தியம்மா. ஐயோட பேர் என்ன? ரைட் ரைட்டா. ஓகே, சாந்தியம்மா ஐயா. சரி.